இன்னமும் நிறைய பேர் வந்து நைட் ஷிஃப்ட் போகிறதுனா பயங்கரமாக யோசிப்பாங்க. நைட் ஷிஃப்ட் போகிறதுனால ரியலாக யூனிக்காக நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அண்ட் என் லைஃப்பில் வந்து நைட் ஷிஃப்ட்டில் நான் என்னென்ன விஷயம்லாம் பண்ணேன் அப்படின்றத பற்றி பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரேலியன் கைஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் தி 11 சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதேமாதிரி எக்ஸ்பெக்டட் ஜாப்ஸ் அப்படின்ற சேனலில் வந்து நிறைய ஜாப் ஓப்பனிங்ஸ் பற்றிலாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ அதை செக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோட எண்டில் வந்து நம்மளுக்கு வந்து சீக்ரெட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த நைட் ஷிஃப்ட்ஸ் அப்படின்றது வந்து நிறைய பேர் வந்து இது ஐயோ இது போகணுமா, இது வேணாமா, எனக்கு டே ஷிஃப்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஷிஃப்ட்னால கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. இதுவே ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான ஒரு விண்டோ. அது நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ண இடத்துல நீங்கள் ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் வந்து எடுத்துக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே உங்களை தேடி வரும். தட்ஸ் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் வந்து நைட் ஷிஃப்ட் வந்து ரிலேட்டிவ்லி வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ கைஸ். நான் ஒர்க் பண்ண எல்லா ஜாப்ஸும் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது வந்து எந்தெந்த ஜாப்லாம் நைட் ஷிஃப்ட் நான் பண்ணணும், தட் வில் பி ஆல்வேஸ் மை ஃபேவரட் ஜாப். அந்த ஜாப்ல என்ன டஃப்பான டெக்னிக்கலாக நம்ம என்ன படிக்க வேண்டியது, வேலை செய்ய வேண்டியது இருந்தாலும் சரி, ஒரு பியர் ப்ரெஷர் இருக்காது, ஒரு மேனேஜர் ப்ரெஷர் இருக்காது, ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும். அண்ட் கஸ்டமர்ஸ்லாம் கொஞ்சம் கூலாக இருப்பாங்க. நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அண்ட் ரிலேட்டிவ்லி வந்து ஸ்ட்ரெஸ்லெஸ் என்விரான்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் நைட் ஷிஃப்ட் அப்படின்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நிறைய விண்டோ ஆஃப் லேர்னிங் நிறைய இருக்கும். ஒன்று வந்து ஆஃபீஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பீரியட் ஆஃப் டே வந்து அந்த நைட் ஷிஃப்ட்டில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் அமௌண்ட் ஒர்க் மட்டும்தான் இருக்கும். நிறைய நேரம் ஃப்ரீயாக இருக்கும். அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாதனால ரொம்ப ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படிக்க முடியும். பட் தி சேம் டைம் கைஸ் அந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நீங்கள் வந்து அதை வந்து நெகட்டிவாக சும்மா வந்து ஒரு படம் பார்க்குறது, என்டர்டைன்மெண்ட் பார்க்குறதுனாலுமே வந்து அந்த டைம் அப்படி வேஸ்ட் ஆகிறதுக்கான சான்ஸ். பட் நீங்கள் படிக்கணும், ஏதோ ஒரு விஷயத்தை இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, நீங்கள் நிம்மதியாக அதை படிக்கலாம். ஸோ இட் வில் பி ரியலி குட் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஓவரால் இப்போ நான் வீட்டிலேருந்து கிளம்பி ஆஃபீஸ் போகிற வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டே ஷிஃப்ட்டுக்கும் நைட் ஷிஃப்ட்டுக்கு இருக்கிற ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து டே ஷிஃப்ட்டில் வந்து நான் ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளாரே வந்து இந்த மைண்ட் செட் வந்து நான் வீட்டிலேருந்து காலடி எடுத்து வைக்கிறப்ப ரொம்ப மோட்டிவேட்டடாக ஹாப்பியாக ஜாலியாக கூட இருக்கலாம். பட் ஆஃபீஸ் போய் இறங்குறப்ப ஒரு டே ஷிஃப்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முகத்தில் இருக்க ஸ்மைலி அப்படின்றது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்மைல் எடுத்துகிட்டு தான் நம்ம ஆஃபீஸ்க்குள்ள அனுப்புவாங்க. இந்த சென்ஸ் வந்து டிராஃபிக்காக இருக்கட்டும், பொல்யூஷனாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு போகிற வழியில் ஏதோ ஒரு சண்டையாக இருக்கட்டும், இல்லை டிராஃபிக் ஜாமில் வந்து நடக்கிற ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பட் நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு we change ஒரு போர்ஷன் ஆஃப் த டைம், லைக் ஒரு 40 minutes 30 minutes ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளாரியே வந்து நம்மள்ட்ட இருந்து ஒரு நல்ல மோட்டிவேஷன் அண்ட் ஸ்பிரிட் வந்து டே ஷிஃப்ட்டில் வந்து நம்மளுக்கு போயிடும். அண்ட் அதே நைட் ஷிஃப்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வீட்டிலேருந்து கிளம்புறப்ப வெளியில் அப்பார்ட்மெண்ட் வெளியில் வந்தோன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. அண்ட் டிரைவர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த டைமில் ரொம்ப ஜாலியாக சிரிச்சிட்டு பாட்டு கேட்டுட்டு இருப்பாரு, அவர் பாட்டுக்கு ஜாலியாக இருப்பார். அண்ட் ரோட்டில் வேலை செய்கிறவங்க கூட்டுறவங்கலேருந்து எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஜாலியாக அவங்க பாட்டுக்கு நிம்மதியாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாத மாதிரி தான் இருப்பாங்க. நம்ம அதாவது இந்த டே ஷிஃப்ட்டில் வந்து இன்னொரு பழைய வீடியோன்னு சொல்லியிருப்பேன், நான் ஏன் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் எப்பவுமே போக மாட்டேன், அதுக்கு அதிகமாக வாடகை கொடுத்து ஆஃபீஸ் பக்கத்துலேயே கூட வீடு வச்சுப்பேன். பட் ஆனால் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஏன் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா, மக்கள் நிறைய பேருக்கு வந்து காலங்கத்தால் ஆஃபீஸ் போகிறது அப்படின்றது ஒரு எரிச்சலோடு தான் போவாங்க. ஐயோ இந்த மாதம் வாடகை கட்டி ஆகணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக போவாங்க. அது எல்லாமே அவங்க முகத்திலே தெரியும். அந்த வேண்டா வெறுப்பாக செய்யணும் அப்படின்றது அந்த முகத்திலே தெரியும். நம்ம ட்ரெயினில் பஸ்ஸில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் நம்ம வந்து முகத்தை கிராஸ் பண்ணி போகிறப்ப ஒவ்வொருத்தவங்களும் நம்மளுக்கு குட்டி குட்டியாக ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இது வந்து நைட் ஷிஃப்ட்டில் வந்து நம்ம பார்க்கவே முடியாது. இந்த சென்ஸ் வந்து நம்ம கூட வரவங்களும் கொஞ்சம் ஜாலியாக பேசிட்டே சிரிச்சிட்டே தான் இருப்பாங்க. டிரைவர் அண்ணாலேருந்து ஆஃபீஸில் கெஃப்டேரியாவில் இருக்கிறவங்கலேருந்து செக்யூரிட்டிலேருந்து எல்லாருமே ஜாலியாக சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸாக நம்ம ஆஃபீஸ்க்குள்ள வர போயிடலாம். அதுக்கப்புறமும் ஆஃபீஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா ஒர்க் கம்மியாக இருக்கிறதும் இருக்கும், மேனேஜர் இருக்க மாட்டாங்க, க்ரௌடு கம்மியாக இருக்கும், கஸ்டமர் என்கொயரிஸ் கம்மியாக இருக்கும். அப்படின்ற நிறைய ரீசனுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு என்விரான்மெண்ட் வந்து இட் வில் பி பீஸ்ஃபுல் அண்ட் காம் அப்படின்ற ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து தெர் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது வந்து நைட் ஷிஃப்ட்டில் எப்பவுமே ரிலேட்டிவ்லி ஹையர் கம்பேர்ட் டு டே ஷிஃப்ட்ஸ். அண்ட் அதேமாரி சேலரிஸும் வந்து நைட் ஷிஃப்ட்டில் அதிகமாக. ஸோ அந்தமாரி ஒரு அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரீசனுக்காகவே நிறைய பேர் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்றதுக்காகவே பார்த்தீங்கன்னா காம்படிஷன் லெஸ் ஆகும். ஸோ தட் நைட் ஷிஃப்ட்டில் நீங்கள் போகணும்னு நினைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அங்கே கம்பீட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். நீங்கள் உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா நீங்கள் நைட் ஷிஃப்ட் வேலையெல்லாம் ஃபஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். சரி இது பண்ணாலும் சரி இதில் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து சரியாக உங்கள் தூக்கத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய இஷ்யூஸ் வரும். பட் அதுக்கு வந்து நான் யோசிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வீடை வந்து ரொம்ப டார்க்காக வச்சுப்பேன். அண்ட் காதில் இயர் பிளக்ஸ் போட்டுப்பேன், கண்ணில் மாஸ்க் போட்டுப்பேன், சத்தமே வராமல் வீட்டை வச்சுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். அண்ட் கரெக்டான சாப்பாடு அதே மாதிரி எடுத்து ரொம்ப ஹெவியாக நைட் டைமில் வந்து ரொம்ப வறுத்தது பொரிச்சது அந்த மாதிரிலாம் இல்லாமல் யோகட்டு ஐஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு லைட் வெயிட்டாக தான் எடுப்பேன். ஃபுல் வயிறு சாப்பிடவே மாட்டேன் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறப்ப. தூங்குறப்ப வந்து அந்த சைக்கிள் வந்து பயாலஜிக்கல் சைக்கிள் வந்து ஐ வாண்ட் மேக் ஷூர் தட் இட்ஸ் ஸ்மூத். அது நம்மளை வந்து சும்மா நோயின்னு தொந்தரவு பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொட்டீன்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுவேன். இந்த டைம்ல இந்த டைம் எந்திரிக்கணும், இந்த டைம்ல இந்த டைம் வந்து நம்ம குளிக்கணும், பல்ல வளர்க்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து ஸ்பெசிஃபிக்கான டைமில் இருக்கும். ஸோ நம்ம பாடியோட ரிதம் வந்து அதுக்கு மேட்ச் ஆகிடும். அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு இந்த மாதிரி நைட் ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது கஷ்டம், சோஷியலைஸ் பண்ணுறது கஷ்டம், வெளியில் போகிறது கஷ்டம், இதெல்லாம் பிரச்சனை இருக்க தான் தெரியும். ஆனால் இதில் இருக்கிற ஒரு பிக்கஸ்ட் யூனிக் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயம் படிக்கணும், இப்போ ஒரு டிகிரி படிக்கணும், இல்லை வந்து நான் என் கரியரில் நெக்ஸ்ட் லெவல் நான் போகணும், இல்லை வந்து நான் இப்போ யூஎஸில் வந்து ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இருக்குது அவங்க கூட வந்து பார்ட் டைமாக வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறப்ப அதுக்கு
எல்லாத்துக்கும் டைம் இருக்கும். அதாவது நைட் ஷிஃப்ட் போறவங்கள்ட்ட வந்து வெட்டியா வந்து ஊர் சுத்துறதுக்கு டைம் இருக்காது, ஆனா நிறைய படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ இது இந்த ரெண்டு காம்பினேஷன் கிடைக்கிறது வந்து இட்ஸ் ரொம்ப ரொம்ப ரேருங்க. ஸோ நைட் ஷிஃப்ட் பண்றப்ப இது ரொம்ப ஈஸியா உங்களுக்கு வந்து அது அமைஞ்சே கிடைக்கும். உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. நீங்க படத்துக்கு போகணும்னு நினைச்சாலும் போக முடியாது, வெளியில ஊர் சுத்தணும்னு நினைச்சாலும் முடியாது. ஆனா நீங்க உட்காந்து படிக்கணும், இல்ல யூஎஸ்ல ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியோ இல்ல வேற ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்லயோ ஃப்ரீலான்சரா வேலை செய்யணும் அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்களேன், தட் இஸ் ஈஸி டு டூ. அதனால நைட் ஷிஃப்ட் வந்து யூ கேன் கன்சிடர் as a phase of growth. உங்க லைஃப்ல வந்து நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு வந்து ஓகே நான் 1 year நைட் ஷிஃப்ட் பண்றேன் அப்படின்னா 1 yearல ஒரு பார்ட் டைமா ஒரு MBA நான் படிக்கிறேன், பார்ட் டைமா வந்து ஒரு CSSP சர்டிஃபிகேஷன் படிக்கிறேன், IIT JII ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று நீங்க ஸ்பேர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நைட் ஷிஃப்ட் வந்து இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு சொல்றேன்.